Hello friends, வணக்கம். வெல்கம் டு தியா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். அது என்னன்னா மட்டன் உப்பு கறி. இது வந்து ஈஸியாவே செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு மட்டனை வேக வச்சிடலாம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றுறேன். பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போகட்டும். இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ அந்த மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள் மட்டன் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துட்டு உப்பு, மட்டன் எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு சேர்த்தோன்னே உப்பு தண்ணி விடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு காட்டுறேன். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து மட்டன் முருகிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2-3 விசில் விடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அதுலேயே எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். காயிட்டு எண்ணெய் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம். மட்டன் பாருங்கள் இந்த சமயத்தில் நல்லா வெந்துருச்சு மட்டனு. இப்போ பாருங்கள் கடுகு நல்லா வெடிக்குது. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு வந்து மறுபடியும் இஞ்சி பூண்டு சேர்க்காதனா கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மட்டன் மசாலா சேர்க்கறதுனால சேர்க்கல. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்காக. இப்போ வந்து அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகட்டும், கிளறி விட்டுறலாம். பாருங்கள் மட்டன் மசாலா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வீட்டில் எல்லாருமே நான்வெஜ் குழம்புக்கு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் மட்டன் சேர்க்குறேன். அப்படியே தண்ணியோடையே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா வற்றணும். வற்றுற வரைக்கும் நல்லா கறி வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் தண்ணி வந்து ஒரு முக்கால்வாசி அளவுக்கு சுண்டி இருக்குது. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நான் வறுவலுங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் சுண்ட விடுறேன். நீங்கள் வந்து இதுவே போதும் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்ட விடுறேன். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் சுண்டி மட்டன் வறுவல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள் மட்டன் இப்படி ரெடியாக இருக்குன்னு.
மட்டன் வறுவல் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மட்டன் பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.